ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் 2, அதாவது சப்ளிமெண்ட்ரியில செகண்ட் பேராகிராஃபோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் என்னது நம்மளுக்கு லைஃப் ஆஃப் பை. ஸோ இதனோட ஆத்தர் வந்து நம்மளுக்கு யான் மார்டல். ஸோ இதனுடைய ஜானர், இது என்ன ஜானர்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவிங் ஓவர் அ ஹாரோவிங் ஷிப்ரெக். ஸோ அந்த ஷிப்ரெக்ல அவங்க சர்வை பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ யங் பாய் ஹூ சர்வ்ஸ் ஹாரோவிங் ஷிப்ரெக் 227 days. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 227 days. ஓகே, அவங்க வந்து சர்வை பண்ணது. ஓகே, in a life boat with a large Bengal tiger named Richard Parker. அவரை சர்வை பண்ணது மட்டும் இல்லாம அவர் கூட யார் இருக்கா, ஒரு பெங்கால் டைகர் இருக்கு. அதோட நேம் என்ன, ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ வென் பை இஸ் அ டீனேஜ்டு பாய், அதாவது பை வந்து ஒரு டீனேஜ்டு பாயா இருக்கும் போது ஹிஸ் ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து determined to sell the animals and immigrate to Canada on a cargo. ஓகேவா, ஸோ அவங்க வந்து அனிமல்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே கனடாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ டெரிபிள் ஸ்டார்ம் அக்கர்ஸ் டியூரிங் வாயேஜ். ஸோ அந்த வாயேஜ்ல வந்து அவங்களுக்கு ஒரு டெரிபிள் ஸ்டார்ம் வருது. He find himself on a life boat with a company of a badly wounded zebra. ஸோ அவங்க வந்து ஒரு badly wounded zebraவோ அவரோட இருக்க அந்த போட்ல அவர் கூட. ஓகேவா, ஸோ Visayan Hena and a matronly orangutan named Orange Juice. ஓகேவா, ஸோ இது எல்லாமும் அவர் கூட இருக்கு. The boy realized how to survive the elements while adrift in the lifeboat. Richard Parker will certainly eat him. ஸோ ரிச்சர்ட் பார்க்கர் வந்து அவரை வந்து சாப்பிட போகுது அப்படின்ற பயத்தோட நான் வந்து எப்படி வாழ போறேன் அப்படின்ற ஒரு பயத்தோட இருக்காரு. He is very thirsty. Okay, he has mentioned how Christ faced discomfort before being crucified. Hence he sets about finding a way to get water. He discovered provisions stored in the lifeboat. So இது லைஃப் போட்டுன்றதுனால இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஸோ இது வந்து நம்மளுக்கு லைஃப் போட் இருக்கிறதுனால அதில் வந்து வாட்டர் கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து இதை இந்த ரிச்சர்ட் பார்க்கர் யாரு இவங்க வந்து பை வந்து பார்க்குறாங்க. ஹென்ஸ் நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு வாட்டரை வந்து இது பண்ணுறதுக்கான வே தேடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்த ஃபுட்ஸ் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, பிஸ்கெட், வாட்டர் பியூரிஃபையர், அப்புறம் வந்து விசில், ஹேண்ட் புக்கு, ஸ்விம்மிங் அட் சி, இது எல்லாமே இருக்குது. ஸோ ஆஃப்டர் ட்ரிங்கிங் வாட்டர் ஹி ஃபெல்ட் ரெஃப்ரெஷ்ட். தண்ணி குடிச்சோன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுறாங்க. ரிச்சர்ட் பார்க்கர் வாஸ் இன்ஆக்டிவ் டியூ டு செடேஷன் அண்ட் சீ சிக்னஸ். ஓகேவா, ரிச்சர்ட் பார்க்கர் வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்கு. ஃபைனலி பை குட் ரியலைஸ் தட் ரிச்சர்ட் பார்க்கர் வாஸ் ஆல்சோ. ஸோ இதுக்கு இன் பிட்வீன்ல வந்து அவங்களுக்கு நிறைய நடக்கும். ஸோ இது அது எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய பேராகிராஃப் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அனிமல்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது ரிச்சர்ட் பார்க்கர் தாமே வந்து இவங்களை காப்பாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய இஷ்யூஸ் வந்து இன் பிட்வீன்ல நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி பை குட் ரியலைஸ், அவர் வந்து ரியலைஸ் ஆவார் ரிச்சர்ட் பார்க்கர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் சர்வைவல். இவர் இவ்வளோ சர்வைவ் ஆயிருக்கிறதுக்கு ரிச்சர்ட் பார்க்கர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹி வாஸ் கிரேட்ஃபுல் டு ரிச்சர்ட் பார்க்கர். பை அண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் அரைவ் இன் மெக்சிகோக்கு வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஸோ ரிச்சர்ட் ரன்ஸ் இன் டு த வைல்ட். ரிச்சர்ட் என்ன ஆகுது, அது ஒரு வைல்டுக்குள்ள போயிடுது. ஹீ இஸ் நெவர் சீன் அகைன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரிச்சர்டை வந்து நம்ம பார்க்கவே இல்லை. ஃபைனலி பை இஸ் brought into custody, given food and questioned for some times by 2 officials. என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட கஸ்டடிக்கு அங்கே அவரை வந்து மெக்சிகோக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு 2 ஆஃபீஸர்ஸால பார்க்கப்பட்டு இவங்க வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு இந்த மாதிரி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அதை அவங்களுக்கு சாப்பிட வச்சு கரெக்டாக அவங்களுக்கு இப்போ என்னென்னலாம் தேவை, இவ்வளோ நாள் அங்கே சர்வை பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்டாக என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரி அது எல்லாமே கொடுத்து அவங்க கிட்ட கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க. லைக் இந்த மாதிரி இவ்வளவு நாள் தங்கி இருக்கீங்க, எப்படி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு லைஃப் ஆஃப் பையனுடைய பேராகிராஃபா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்து எல்லா பேராகிராஃபும் உங்களை வந்து ரீச் பண்ணிருக்க மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.